நேஹா நில்லு நேஹா. நீ என் தலைமையில சத்தியமா சொல்ற, நீ என் கூட ஊட்டி வந்தே ஆகணும். பாரு, நீ ஊட்டி வரலன்னா நான் கண்டிப்பா போவேன், ஆனா திரும்பி வர மாட்டேன். அட வந்துட்டீங்களா? இங்க பாருங்க, எவ்வளவு அழகான நெக்லஸ்னு. ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். போட்டு விடுங்க. இப்போ வேற எந்த சுகத்தையும் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. அதனால இதையாவது செய்யுங்க. இப்போ இப்படியே நின்றுட்டு இருப்பீங்களா, இல்ல போட்டு விடுவீங்களா? இல்ல இது கூட உங்களால பண்ண முடியாதா? சீக்கிரம் போடுங்க, வாங்க போட்டு விடுங்க. அப்ப நீங்க ஆம்பளையே இல்லைன்னு நிரூபிச்சிட்டீங்க. அட சீக்கிரம் போடுங்க, என்ன பண்றீங்க? எல்லாருக்கும் சொல்லிடுங்க இங்க எதுவும் நடக்க போறது இல்லைன்னு. ஒரு விஷயத்த உன் முந்தானையில நல்லா முடிச்சு போட்டுக்கோ. நான் இந்த ரூமுக்கு வெளியே எவ்வளவு பெரிய ஆம்பளையோ அதே அளவு ஆம்பளை தான் இந்த ரூமுக்குள்ளேயும். ஸோ எவ்வளவு ஆட்டம் போடணுமோ நீ படபடன்னு போட்டு முடிச்சுக்க. இனிமே நீ ஆட்டெல்லாம் முடிச்சிட்ட ஒரு ரெக்கைய வெட்டிடுவேன். இன்னைக்கு அப்புறம் ஏன் பக்கத்துல வரியோ இல்லையோ, முந்தான தலைக்கு மேல இருக்கணும். உன் நாக்கு வாய்க்குள்ளேயே தான் இருக்கணும். புரிஞ்சுதா? பேலன்ஸ் ஷீட் பத்தி அப்புறம் புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி கிராஸ்க்கும் நெட்க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க. கிராஸ் என்னன்னா எனக்கு ஊட்டி போக விருப்பம் இல்ல, நெட் என்னன்னா அப்பா போக விட மாட்டாரே, ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட தனியா ராத்திரி தங்க விட்டதில்ல. இதுல ஊட்டி எங்க அனுப்ப போறாங்க? நான் இப்போ என்ன பண்ணுவேன்? கூட வரணும்னு ஆசைதான் சஞ்சு, ஆனா எப்படி வருவேன்? da da da
ஜெயந்த் சார். என்ன விஷயம்? தீபக் சாரோட தீபம் கொஞ்சம் அது அது அணைஞ்ச மாதிரி இருக்கே. நீங்க நினைக்கிறதால அப்படி ஆயிடாது. பார்க்க போனா தீபக் சார் விளக்கு இன்னும் அணையல. அணையவும் இல்ல, இனி எப்பவும் அணையவும் அணையாது. சார் இந்த ஃபைல்ல அப்படி என்ன இருக்கு? இவர் இவ்வளோ டென்ஷன் ஆயிட்டாரு, ஏதோ தப்பு நடக்குது. குறைஷி, உனக்கு இன்னும் புரியல. அவனுக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் கிடைக்காத வரைக்கும் என் கவலை குறையாது. சரி, நான் நாளைக்கு வந்து பேசுறேன். வாமா, உட்காரு. அப்பா, உங்க பிபி மாத்திரை தீந்து போச்சு. ஞாபகமா வாங்கிட்டு வாங்க. இப்போ வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்குல்ல? என் பொண்ணு மருந்து போட்டாலே வலி குறையாம எப்படி இருக்கும்? அப்பா, எனக்கு தெரியும் டியூட்டி விஷயங்களை வீட்டில் பேசுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் நீங்கள் ஃபோனில் பேசினதை நான் கேட்டுட்டேன். உங்களுக்கு ஒருத்தருக்கு எதிராக ஆதாரம் சேகரிக்கணும்ல? இதை வச்சுக்கோங்க, கேமரா. ஏதாவது முக்கியமான பொருள் கிடைச்சா உடனே இதில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆதாரம் சேர்க்க உதவியாக இருக்கும். அப்புறமாப்பா, புது ரீல் போட்டிருக்கேன். 2-3 ஃபோட்டோ தான் எடுத்திருப்பேன். நேத்து எனக்கு இருந்த வலியை நீ போக்கிட்ட. இப்போ இந்த வியாதி வேரோட அழியிறது உன்னாலதான் நடக்கும் நேஹா.